தனித்தனி செல்ஃபி எடுக்க வேண்டாங்க. குழந்தைகள் நின்ன இடத்துல அப்படியே பாருங்க. கூட்டத்துல மாட்டிக்க வேண்டாம். நம்முடைய சகோதரர்கள் அப்படியே கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. குழந்தைங்க தாய்மார்களா வந்திருக்காங்க பாருங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்களே செல்ஃபி எடுக்கிறது ஆர்வம் காமிக்காதீங்க. வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை நம்ம தான் பார்க்க வைக்கணும். கேமராக்கார உட்கார்ந்து கீழே. தாமரை 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 தங்க தாமரைக்கு வாக்குகளை தாருங்கள் என கேட்டு மோடியினுடைய அன்பு தம்பி ஆட்சி பெற்ற வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதோ நம் பகுதியிலே தாமரைக்கு வாக்கு சேகரிக்கும் முகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, பெரியோர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி இன்றைய தினம் நமது வெற்றி வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவருடைய தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்ற தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா வழி விடுங்க, பெண்களுக்கு வழி விடுங்க. தாமரை ரொம்ப நன்றி. நன்றிக்கா, நன்றிக்கா. அண்ணா அடுத்த பாயிண்ட்டுக்கு போக விடுங்கண்ணா. கொஞ்சம் அனுசரிச்சு நேரம் கொடுங்கண்ணா. குழந்தை செல்வங்க கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க. அண்ணாமலை மாமா பார்த்தாச்சு. வீட்டுல போய் பெரியவங்கிட்ட சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, மறக்காம தாமரைக்கு ஓட்டு போடணும்னு. வழிவிடு வாங்க, உள்ள வாங்க. முருகேசன் நீங்க உள்ள வாங்க. அண்ணா குழந்தை பத்திரனா. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, குடும்பபாளையத்தெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் அமர வேண்டும். தனி பெரும்பான்மையோடு 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இன்னும் வலிமையாக நம்முடைய பிரதமர் அமர வேண்டும். காரணம், நாட்டுக்கான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நம்முடைய பிரதமரை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் முடிவெடுத்திருக்கின்றோம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி வரை மிகப்பெரிய தேர்தலாக நடக்க இருக்கிறது. இந்த நாட்டிலே மிகப்பெரிய தேர்தல் 1952க்கு பிறகு இத்தனை நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அது எத்தனை நாட்கள் நடந்தாலும், எந்த பகுதியில் நடந்தாலும் கூட இந்திய மக்கள் தெளிவாக இருக்கின்றோம், பிரதமர் மோடி அவர்கள் தான் பிரதமராக வேண்டும் மறுபடியும் என்பதிலே தெளிவாக இருக்கிறது. அதுல மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்க ஐயா. ஏன் வேண்டும்? 10 ஆண்டு காலமாக பிரதமருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழைகள் நலனை முன்னிலைப்படுத்தி விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் இவர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 2024 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விதத்தில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். மோடி அவர்கள் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் கூட சரியான நபர் வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். காரணம், 10 ஆண்டுகளாக மோடி அவர்கள் இருந்த பொழுதும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது பாராளுமன்றத்திலே மௌன விரதமாக இருந்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் கிடைக்க வேண்டியதும் அடுத்த கட்டம் கோயம்புத்தூர் செல்ல வேண்டியதும் கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக ஒரு பெரும் ஆதரவை அளிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன். காரணம், மோடி அவர்கள் இருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய குறைகளை சுட்டிக்காட்டி நமக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக் கொண்டு வருவதற்கான முழு தகுதி எனக்கு இருப்பதாக நான் நம்புகின்றேன்.
அதை நிச்சயமாக மோடியவரிடம் பேசி ஏதாவது இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு செய்ய முடியும். குறிப்பாக நம்முடைய ஊரை வளர்ச்சியிலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை முழுமையாக நம்புகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகள், எங்க இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்களும் கூட கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் இன்னும் வளர வேண்டும். குறிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்பு இன்னும் திறமையாக சிறப்பாக இருக்க வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை எல்லாம் நாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மத்திய அரசோடு இணக்கமாக மத்திய அரசை சார்ந்த மத்திய அரசு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் இருந்தால் இன்னும் வேகமாக செயல்பட முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் என்பதையும் கூட முழுமையாக நான் அறிவேன். அன்பு சகோதர சகோதரிகள், இன்னைக்கு குறிப்பாக பாருங்க, இந்த ஊருடைய முக்கிய பிரச்சனைகள் மத்திய அரசுடைய ஜல்ஜீவன் திட்டம். ஒரு வீட்டுக்கும் கூட குடிநீர் நீர் என்பது பைப்பு மூலமாக கொடுக்கக்கூடிய திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அது ஒரு பெரிய குறையாக இருக்கு. அதை முழுமையாக 100% நிறைவேற்றி கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் கோயம்புத்தூருடைய உள்கட்டமைப்புக்கு ஒரு சிறப்பு கவனம். நகரத்துக்கு இருக்கக்கூடிய வசதிகள் நகரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. ஸ்மார்ட் சிட்டியினுடைய இலக்கு ஒரு நகரத்தை தாண்டி நகரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் நகரத்தை தாண்டி இருக்கக்கூடிய கிராமத்திற்கும் வர வேண்டும் என்று. இன்னைக்கு நம்முடைய குடும்பபாளையம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்தாலும் கூட கோயம்புத்தூர் நகருக்கும் குடும்பபாளையத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அதனால் சிறப்பு கவனம் கோயம்புத்தூர் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து அதனுடைய தரத்தை உயர்த்துவதற்கு நிச்சயமாக நான் பாடுபடுவேன் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தையும் கூட உங்களுக்கு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். என்பது சகோதர சகோதரி, இந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுல சற்று நேரத்திற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சுயேட்சையாக வேறு வேறு சந்தர்ப்பத்தில் இந்த பகுதியினுடைய துணைத் தலைவராக இருந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஐயா ரங்கசாமி அவர்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருகின்ற வரவேற்று இந்த தேர்தல் அவரும் தெளிவாக இருக்கின்றார். மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும், அவருடைய வீட்டு பிள்ளை அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கின்றார். ரங்கசாமி ஐயாவுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் ஐயா SMT பொன்னுசாமி அவர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி, இந்த ஊரில் ஒரு முக்கியமானவர். என்னைக்கு அவரும் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார், தேசியம் அந்த பகுதியிலே வளர வேண்டும், மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று. அவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து அந்த பகுதியினுடைய முக்கிய தலைவராக கூடிய சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலர் அருமை சகோதரர் அசோக் ஸ்ரீநிதி அவர்கள், நேரு நகர் நந்து அவர்கள் கொங்குநாடு முன்னேற்ற கழகம், பேங்க் பழனிசாமி அவர்கள் கொங்குநாடு முன்னேற்ற கழகம், OPS அணி மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோ அவர்களுக்கு, எங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி, தேங்க்யூ. இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஐம்புசாரா மக்கள் சேவை பிரிவினுடைய மாநில செயலர் தண்டபாணி அவர்கள், சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் பழனிசாமி அவர்கள், கோபால் அவர்கள், கௌதமன் அவர்கள், மனோஜ் அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வேறு வேறு மாட்டு கட்சியிலிருந்து வந்து இணைந்திருக்கக்கூடிய பெரிய பட்டியலை கையில் இருக்குதுங்க ஐயா. அதை படிச்சா காலையில் வரைக்கும் நேரம் போயிருப்பார். பெரிய பட்டியல் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இத்தனை நண்பர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இங்க இணைந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 8 பக்க பட்டியல் இருக்கிறது. எல்லோரையும் வருகிட்டு வரவேற்று என்னுடைய அன்பான வேண்டுகோள், குருமபாளையம் கிராமமே இந்த முறை மோடியின் பக்கம் இருக்க வேண்டும், உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் பக்கம் இருக்க வேண்டும், தாமரையின் பக்கம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அடிப்படை வசதிகளோடு ஒரு அற்புதமான வளர்ச்சியும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாம் பார்ப்போம் என்கின்ற உறுதிமொழியும் உத்தரவாதம் உங்களுக்கு அளித்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.